கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யோவான் 3:16 இப்படியாக சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. இதுக்கு பின்னாடி இருக்கிற வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் தெளிவான ஒரு சத்தியங்களை ஆண்டவர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக இந்த உலகத்திலே பிதாவானவர் குமாரனை, தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி நமக்காக பலியானார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களுக்கு, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் பலியாக்கப்பட்டார். அவர் நமக்காக நம்முடைய தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தை அவர் நேசித்தார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று ஆண்டவர் விரும்பினார். அதனால தான் இந்த உலகத்திலே தேவன் இயேசு கிறிஸ்து சொந்த குமாரனை அனுப்பி இந்த உலகத்திலே அவர் நமக்காக பலியிட்டார் என்று பார்க்கிறோம். அப்படி இருந்தும் கூட நிறைய பேர் அவர் மேலே விசுவாசம் வைக்கிறதில்லை. காரணம் என்ன என்று இந்த வேதவசனம் சொல்கிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார். இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது, பிசாசின் அடிமையில போய்க்கூடாது, அந்த எரி நரகத்துக்கு பாத்திரவான்களாய் ஒருவரும் மாறிவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் கூட அந்த ஒளியை விசுவாசிக்காதபடிக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இருளை விசுவாசிக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களில் காணப்படுகிற ஒரு காரியம் இருளை விரும்புகிற காரியம், இருளை நோக்கி, இருளின் காரியங்கள், இருளின் அந்தகாரத்தை நோக்கி அப்பேற்பட்ட காரியங்களை அதிகமாய் விரும்பி ஆண்டவரை வெறுத்து, ஆண்டவருடைய காரியங்களை வெறுத்து ஒதுக்குகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம். அதனால் இந்த கால வேளையில் நாம் செய்ய வேண்டியது, அவர் நமக்காக நம்மேல வைத்த அந்த அன்புக்கு அளவில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஆண்டவருக்காக வாழ நம்மை அர்ப்பணிக்கணும், முற்றிலுமாக ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுக்கணும். ஏனால் நாம் அழைக்கப்பட்ட நோக்கமே அந்த நித்திய ஜீவனை அடையும்படியாக. நாம் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டவர்களாக மாறிவிட நாம் அழைக்கப்படவில்லை. இந்த உலகத்திலே உலகத்தின் ஆசபாசங்களை, இந்த உலகத்தின் காரியங்களை அனுபவித்து அளவுய கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து அனுப்பினார் என்ற அந்த சத்தியத்தை உணர்ந்து நம்மை நாமே ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவருக்காக நாம் வாழும்போது, உலக காரியங்களை நாம் ஒதுக்கி ஆண்டவரை நோக்கி நாம் அவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாய் நம்மை நடத்துவார் என்று பார்க்கிறோம். அதனால் இந்த கால வேளையில் அந்த அன்பை தியானிப்போம். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற பெரிய காரியங்கள், அந்த நித்திய ஜீவனுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்படுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.